ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்பேன் டேக், போல்ட் டேக், இட்டாலிக் டேக், சப் டேக், சூப் டேக், ஆங்கர் டேக், இமேஜ் டேக் இதெல்லாம் பார்க்க போகிறோம். பினா போல்ட் டேக், ஐனா இட்டாலிக் டேக். இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக், இமேஜ் டேக் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சர்வர் ஓப்பன் பண்ணிட்டோம், எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டோம். ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுப்போம். திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்பேன் டேக் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்பேன் டேக் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இங்கே ஏதோ ஒரு வேர்டு எடுத்துகிட்டு அந்த இன்லைன் எலமெண்ட் இது ஸ்பேன் டேக். ஒரு லைனில் இருக்கிற அந்த சென்டென்ஸில் இருக்கிற ஒரு வேர்டை நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். தனியாக அதை மட்டும் தனியாக அதுதான் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம வந்து சிஎஸ்எஸில் கிளாஸ் எழுதி மாற்றணும். அது நம்ம சிஎஸ்எஸ் வரும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாதிரி தான் அடிக்கணும். இன்ஃபார்ம்ன்ற அந்த இதை வந்து நீங்கள் ஸ்பேனுக்குள்ளே அடிக்கணும். 2 டேக் நடுவில் வந்து அடிச்சிங்கன்னா நம்ம கிளாஸ் கொடுத்து மாற்றிக்கலாம். இப்படியே ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுவாங்க. இதனால் பார்த்துக்கங்க, ஏன்னா நிறைய இடத்துல இது யூஸ் பண்ணுற ஒரு டேகு ஸ்பேன் டேக். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட், அப்படியே போல்ட் டேக் பார்த்துருங்க. போல்ட் டேக் வெறும் பி அடித்தா போதும். போல்டு நம்ம இப்போ டெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌசரில் பெருசு பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வந்து போல்டாக தெரியுது. நீங்கள் நார்மல் டெக்ஸ்ட்டில் போய் பி கொடுத்து பார்த்தீங்கன்னா போல்டாக மாறிடும். இட்டாலிக் டேக் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஐ கொடுத்து பார்க்குறோம். அது பாருங்கள், ஸ்டைல் ஆயிடுச்சு. இட்டாலிக் அந்த இது மாறிடுச்சுங்களா, அந்த ஸ்டைல் மாறிடுச்சு இட்டாலிக் டேக்கில். இதுதான் இட்டாலிக் டேக். ஐ கொடுத்தோன்னா நம்ம அந்த கொடுக்குற வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிடும். இன்பிட்வீன் நீங்கள் அடிக்கணும், டேக் இன்பிட்வீனில். பாருங்கள், உங்களுக்கு ஒன்று நான் வந்து பேராகிராஃபில் காமிக்கிறேன். பேராகிராஃப்லேயே வந்து நம்ம இப்போ மாற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அடிக்கு லோரம் ஒரு 20 பேராகிராஃப் வந்துருச்சுங்களா. இப்போ பாருங்கள், நம்ம இந்த பேராகிராஃபில் ஒரு லைனை மாற்றி பார்க்கலாம். இங்கே க்ளோசிங் டேக் அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேராகிராஃபே நமக்கு வந்து மாறி இருக்கும். பேராகிராஃபில் அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்த அந்த ஐ டேக் வந்து அப்ளை ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் நீங்கள் எங்கே வேணால் அது மாற்றிக்கலாம். ஐ டேக் கொடுத்து வேர்ட் ஸ்டைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்கள், இந்த சப் டேக் பார்க்குறோம். SUB. இந்த 2 வந்து நம்ம கீழே கொண்டு வரணும். இப்போ H2O அடிப்போம் வாட்டருக்கு. அந்த 2 வந்து கீழே இறங்கி வரும். அது அந்த மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் சப் டேக் யூஸ் பண்ணணும், SUB. அது எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துங்க. சப் டேப் நம்ம எந்த இதை வந்து கீழே கொண்டு வர்றோமோ அது இன்பிட்வீனில் போடணும். சப் டேப்க்கு இன்பிட்வீன் போடணும். இப்போ 2 வந்து நம்ம 2 டேக் நடுவில் கொடுக்கணும். ஹெச் வந்து நீங்கள் முன்னாடி அடிச்சுட்டு 2 வந்து 2க்கு நடுவில் அடிச்சிருங்க. அப்புறம் ஓ இப்படி கொடுத்தா அந்த 2 வந்து இறங்கிடும். பாருங்கள், கண்ட்ரோல் சேவ். பார்த்தீங்கன்னா 2 இறங்கிருச்சுங்களா. H2O. இதே தான் நம்ம அந்த இப்போ ஸ்கொயர் அடிக்கிறோம். 8 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அந்த ரூட் இது, அதுக்கு வந்து நம்ம SUP அடிச்சிங்கன்னா போதும். SUP டேக் பாருங்கள், அது அந்த 2 வந்து மேலே போயிடும்.
மேலே போயிடுச்சுங்களா? இப்படி தான் இந்த 2 டேக் யூஸ் பண்ணணும். இது நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். கால்குலேஷன் டைமில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டேக் பாருங்கள், ஏ டேக். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிங்க. லிங்க் டேக் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வேறு சைட்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணுறது. கிளிக் ஹியர்னு கொடுக்குறோம். பாருங்கள், இப்போ ஒரு ரியாக்ஷன் இல்லை இதில். ஏன்னா இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், இதுக்கு அட்ரிபியூட் இருக்குது, ஹெச்ரெஃப் இன்பில்டு அட்ரிபியூட்டு. பாருங்கள், ஹெச்ரெஃப் கொடுத்து நீங்கள் அங்கே சிம்பிள் ஒன்று கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க்கு கிளிக் பண்ண வருது. நமக்கு கிளிக் பண்ண ஆனால் ஒன்றும் ஆக்ஷன் வரல. அப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து நீங்கள் அந்த இதை அட்ரிபியூட்டை மாற்றணும். https செமிகாலன் கொடுத்து ஸ்லாஷ் அடிங்க www. இப்போ கூகுளே நம்ம அடிக்கலாம். கூகுள் சைட்டை ஓப்பன் ஆகிற மாதிரி அடிக்கலாம், google.com. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு கூகுளில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட் ஏ டேக்கோட யூசேஜ். இப்போ பாருங்கள், ஆனால் சேம் ப்ரௌசர்லேயே நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. கிளிக் ஹியர் கொடுத்தோன்னே நமக்கு சேம் ப்ரௌசர்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு வந்து இன்னொரு டேப்பில் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகணுன்னா அதுக்கு நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. பாருங்கள், அதுலேயே வந்து நம்ம இந்த இதில் google.com பக்கத்தில் நீங்கள் போய் இது கிளிக் பண்ணால் நமக்கு அது இன்னொரு ஃப்ரெஷ்ஷான விண்டோ ஓப்பன் ஆகணும். அதுக்கு வந்து டார்கெட் ஈக்குவல் டு _blankன்னு அடிக்கணும். நோட் பண்ணிங்க, டார்கெட் ஈக்குவல் டு _ அடித்து blank அடிக்கணும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், கிளிக் பண்ணி பாருங்கள் இன்னொரு விண்டோவில் ஓப்பன் ஆயிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக. அதாவது இது நம்ம ஒர்க் பண்ணுறது லாகில் அடுத்த விண்டோவில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கர் டேக். நெக்ஸ்ட் டேக் நம்ம பார்க்க போகிறது இமேஜ் டேக். இமேஜ் டேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேக். ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வெப்சைட்ஸில் பிக்சர்ஸ் தான் வந்து வச்சு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கங்க இமேஜ் டேக். பாருங்கள், இமேஜ் கொண்டு வரணும்னா சோர்ஸ் அடிக்கணும். நம்ம அது எங்கே அந்த பிக்சர் இருக்குன்ற சோர்ஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. பாருங்கள், நம்ம இமேஜஸ் ஃபோல்டரில் இந்த லேப்டாப் ஜேபிஜி ஃபைல் வச்சுருக்குறோம். பாருங்கள், ஃபைல் வந்துருச்சு. ஆனால் வந்து காலியாக ப்ரௌசர் இருக்கிறதுனால ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு ஏரியாவை. பாருங்கள், ஃபுல்லாக எடுத்துச்சு. ஆனால் நம்ம சின்னது பண்ணிக்கலாம். பாருங்கள், அங்கே போய் நம்ம ஃபஸ்ட்டு வித்து அடிக்கிறோம். பிக்சரோட வித்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது அந்தளவுக்கு வந்துடும். 150 பிக்ஸ் கொடுக்கலாம். அடுத்து ஹைட்டு கொடுக்கலாம், அதே 100 பிக்ஸ் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், சின்னதாகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி எத்தனை வேணால் பெருசு சின்னது பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையான அளவு அந்தளவுக்கு நீங்கள் மெஷர் வச்சு அடிச்சுக்கலாம். பாருங்கள், இன்னொரு டேக் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இமேஜில் சேம் அதே மெத்தடு தான். இமேஜஸில் பிஎன்ஜி ஃபைல் அடிச்சிட்டோம். இஃப் யூ டேக் இந்த பிஎன்ஜி ஃபைல் வந்துருச்சு, ஆனால் பெருசாக வந்துருக்கு. இதையும் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வித்து கொடுத்துட்டோம், 100 பிக்சல் கொடுத்துட்டோம், ஹைட்டு 100 பிக்சல் கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், அந்த இமேஜ் வந்துருச்சு. பக்கத்தில் வந்துருக்கானா அது நீங்கள் தள்ளிக்கலாம். வந்து பிஆர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பிஆர் டேக், பிரேக் டேக் சொல்லுவாங்க. பிஆர் டேக் கொடுத்தோன்னா அது கீழே வந்துடும். கீழே வந்துருச்சுங்களா? இதுக்கு தான் பிரேக் டேக் யூஸ் பண்ணுவோம். ஒரு லைனை பிரேக் பண்ணி கீழே கொண்டு வந்துடும் பிரேக் டேக். இன்னொரு இதுனா நல்லா கீழே போயிடும். இதுதான் பிஆர் டேக் ஃப்ரெண்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.